பொற்கொடி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. எப்படியும் நம்ம கார்த்திக்கோட சேர்ந்துட்டோம்னா, நம்ம நெனச்ச மாதிரி அந்த சுந்தரிய பழி வாங்கிடலாம். அதோட மட்டும் இல்ல, அவ நம்மளோட வழியில நெறைய குறுக்க வந்துகிட்டு இருக்கா. நம்மளால இப்ப அவள ஜெயிக்கவும் முடியல. எல்லா விஷயத்திலயும் அவளுக்கு தான் எல்லாமே சாதகமா அமைஞ்சுகிட்டு இருக்கு. எல்லாம் நமக்கு எதிரா ஆயிட்டுருக்கு. இதனால நம்ம வேற யார் கூடயாச்சும் கூட்டு சேரணும். இப்போதைக்கு நம்ம நேரடியா எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லி பொற்கொடி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்காக தான் கார்த்திக் கிட்ட உதவி கேட்டு போகும்போது, கார்த்திக் என்னாலலாம் முடியாது. நீங்க முதல்ல வெளியில போங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாரு. அப்படி தெரிஞ்சும் நம்ம கார்த்திக் வந்து இந்த மாதிரி செய்யறதுக்கான காரணம் நம்ம கிருஷ்ணாவை பார்த்துடுறாருங்க. பொற்கொடி நம்ம சின்ன பொண்ணு ராஜப்பா இவங்க எல்லாரும் வந்திருக்காங்கன்னு சொல்லி ராமசுப்பு உள்ள வந்து சொல்லிட்டு மறுபடியும் வெளியில வராரு. அந்த கேப்ல தான் நம்ம கார்த்திக் வந்து வெளியில இருக்கக்கூடிய செல்வி நம்ம கிருஷ்ணா இவங்க 2 பேரையும் பார்த்துடுறாரு. இதனால தான் நம்ம கார்த்திக் வந்து பொற்கொடியை எதிர்த்துக்கிட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி விரட்டி அடித்தார். அதுக்கு காரணம் எப்படியானா கார்த்திக் வந்து கிருஷ்ணாவை வந்து முழுமையாக நம்பிடணும். அப்படி அவன் நம்பிட்டான்னா சுந்தரியை எதிர்க்கிறதுக்கு இனிமேல் ஆளே கிடையாது. முருகன் மாமா மட்டும்தான் அவரையும் எப்படி கவக்கணும்னு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம கார்த்திக். ஆனால் இந்த மனக்கோட்டை நம்ம முருகன் மாமா கிட்ட எப்போயுமே ஒர்க் அவுட் ஆகாதுங்க. என்னதான் வந்து செல்வி அதுக்கப்புறம் லக்ஷ்மி நம்ம கிருஷ்ணா இவங்க எல்லாரும் வந்து கார்த்திக் வந்து நல்லவன் திருந்திட்டான்னு சொன்னாலுமே நம்ம சுந்தரியோட ஆப்பத்தா முருகன் இவங்க 3 பேருமே சுந்தரிக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. எப்போவுமே கார்த்திக்கு எதிராக தான் அமைவாங்க. ஆனால் இப்போ தமிழ் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க இன்னும் கண்முழிக்கலை. நம்ம சுந்தரியை வந்து கார்த்திகை பார்க்க விடாத தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ் கண்ணு முழிச்சா சுந்தரின்னு சொல்லுவாளா இல்லை மாஸ்டர்னு சொல்லுவாளா அப்படின்ற குழப்பத்தில் தான் எல்லாருமே இருக்காங்க. மாஸ்டர்னு மட்டும் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து கார்த்திகை பார்த்தே ஆகணும், கார்த்திக் கூட தான் குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து கார்த்திக் சப்போர்ட் பண்ணியும் கார்த்திக் கூட தான் குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த பிரச்சனையில் கண்டிப்பாக நம்ம சுந்தரிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது முருகன் மட்டும்தாங்க. நம்ம லக்ஷ்மியால் இந்த பக்கமும் பேச முடியாது, அப்படிக்காவும் பேச முடியாது, தனியாக நட்டாத்துல விட்ட மாதிரி அப்படியே நின்றுட்டுருப்பாங்க. ஏன்னா நம்ம சுந்தரி அந்த குழந்தைக்காக எவ்வளோ போராடி இருக்க, என்னோட வாழ்க்கையை இழந்திருக்கான் அப்படின்னாலாம் சொல்லி செல்வியோட நம்ம லக்ஷ்மியோட மனசை மாற்றியிருந்தாங்க. இந்த சமயத்தில் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கே, என் பொண்ணு நிம்மதியாகவே இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி முருகன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் முருகன் முதல்ல நம்ம கார்த்திகை பார்த்ததும் கண்டிப்பாக கோவப்படுவார். அவரை வெட்டி போடுற அளவுக்கு கூட கோவத்தில் இருப்பார். ஏன்னா சுந்தரியை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணலைங்க, இப்போ தமிழையும் டிஸ்டர்ப் பண்ணி தமிழை சுந்தரிக்கிட்ட இருந்து பிரிக்கக்கூடிய திட்டத்தில் தான் இவன் வந்திருக்கான் அப்படின்றத கண்டிப்பாக முருகன் புரிஞ்சுக்குவார். நம்ம மல்லிகாமா முதலையே சொல்லியிருந்தாங்க கார்த்திகை நெருங்க விடாத, அது பேராபத்து அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மல்லிகாமா சொன்னது நிஜமாக போகுது. இதுக்கப்புறம் தான் கார்த்திகோட சுயரூபத்தை நம்ம சுந்தரி முழுமையாக பார்க்க போகிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.